தமிழக மக்களுக்கு வணக்கம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் தமிழ் சினிமா இசையமைப்பாளர் இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரனுக்கு டெபாசிட் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற உண்மை தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலில் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு சினிமா துறையைச் சேர்ந்த ஒருவர் வேட்பாளராக கிடைத்திருப்பது தமிழக பிஜேபிக்கு அதிர்ஷ்டம் அளித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் மட்டுமே தமிழக பிஜேபி ஆர்கே நகரில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கும் என்று சவடால் அடிக்கும் தமிழிசை சவுந்தரராஜனின் பகல் கனவு பலிக்குமா? முதலில் கங்கை அமரனுக்கு இத்தொகுதியில் டெபாசிட் கிடைக்குமா என்பதை யுனிவர்ஸ் டிவி சார்பில் கங்கை அமரனுக்கு ஆர்கே நகர் தொகுதியில் டெபாசிட் கிடைக்குமா என்பதை யுனிவர்ஸ் டிவி சார்பில் ஆர்கே நகரில் கங்கை அமரன் டெபாசிட்டை தக்க வைத்துக் கொள்வதே பெரும்பாடு என்பது தெளிவாக தெரிகிறது. இளையராஜா மற்றும் கங்கை அமரன் ஆகியோரின் அண்ணன் மறைந்த பாவலர் வரதராஜன் மூலம் இசை அறிவும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அளித்த மேடை வாய்ப்புகள் மூலம் தங்களது திறமைகளை வளர்த்து கொண்டதும் வரலாறு. தங்களை வளர்த்து ஆளாக்கிய கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஓரம் கட்டிவிட்டு இளையராஜாவும் கங்கை அமரனும் ஆன்மீகவாதிகள் என்ற போர்வையில் சாமியார் வேஷம் போட்டுக்கொண்டு திரிவது தமிழக மக்களுக்கு, குறிப்பாக ஆர்கே நகர் மக்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. கங்கை அமரனும் இளையராஜாவும் முற்றும் துறந்த முனிவர்கள் போல வேஷம் போட்டுக்கொண்டு ஒரே ₹1 குறைந்தால் கூட சினிமாவுக்கு இசையமைக்க மாட்டார் இளையராஜா. கங்கை அமரன் பையனூர் பங்களாவை மிக மிக குறைந்த விலைக்கு ஒரு அப்பாவியை ஏமாற்றி வாங்கியதும் அதே பையனூர் பங்களாவை சசிகலா குடும்பம் அதே பாணியிலேயே புடுங்கி கொண்டது என்பதும் மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. மொத்தத்தில் ஆர்கே நகர் தொகுதியில் கங்கை அமரனுக்கு டெபாசிட் கிடைப்பதே சந்தேகம்தான். இது போன்ற உண்மை தகவலை தெரிந்து கொள்வதற்கு யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் தமிழக பிஜேபிக்கு தலைவராக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த அளவுக்கு திறமையானவர் இல்லை. டெல்லியில் இருந்து ஹிந்தி தலைவர்களின் ஹிந்தி பேச்சை தமிழில் மொழிபெயர்க்கும் ஒரு மொழிபெயர்ப்பாளராக மட்டுமே தமிழிசை சவுந்தரராஜன் இருந்து கொண்டிருக்கிறார். கட்சியை வளர்ப்பதற்கான எந்த மிக பெரும் நடவடிக்கைகளோ மற்றதாக சரித்திரம் இல்லை. தமிழக மீனவர்கள் படுகொலை, தமிழக அனைத்து வகையிலும் புறக்கணிக்கப்படுவது போன்ற ஆட்சியில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது போன்ற ஒரு நிலையில் தமிழக பிஜேபிக்கு சினிமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற ஒரு நல்ல தலைவர் கிடைத்தால் பிஜேபி நன்கு வளர்ச்சியடையும். தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற ஒரு செயல்படாத தலைவர்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடிப்பதாக கனவு கண்டு கொண்டிருப்பது தமிழக பாரதிய ஜனதாவின் பகல் கனவு. நன்றி.